ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு 12 வீக் ஸ்டடி பிளான் படி நம்ம போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதில் இப்போ நம்ம வீக் 4க்கு வந்திருக்கோம். அந்த 12 வீக் ஸ்டடி பிளான் என்னன்னு தெரியலனா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வீக் 4ல் இந்த வீக்குக்கான நம்ம ஆல்ரெடி நம்ம மேக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங்கில் ஒரு டாபிக் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிற டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன், இந்த எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டாபிக் இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா எப்படி வேணா கேட்கலாம். அதாவது ஒரு கிராமட்டிக்கல் எரரா இருக்கலாம், ஒரு கிராமரை பேஸ் பண்ணி ஒரு எரரா இருக்கலாம், இல்ல ஸ்பெல்லிங்கை பேஸ் பண்ணி ஒரு எரரா இருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சென்டென்ஸே வந்து நல்லா ஷஃபிள் பண்ணி லைக் என்ன சொல்றது, நீங்க கரெக்டா அரேஞ்ச் லைக் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரியும் இருக்கும். புரியுதுங்களா? என்ன பேராஜம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் எரர் ஸ்பாட்டிங்கும் சேர்ந்தும் கேட்பாங்க. அது ஒரு சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, நெக்ஸ்ட் அந்த சென்டென்ஸை நிறைய பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, இதுலையாவது எரரும் இருக்கும், அதையும் கரெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, எப்படி வேணா வரலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிலாம் வருது அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ரீடிங் ஹேபிட் இருந்தாலே அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வச்சு வரதை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறைய ரீடிங் ஹேபிட்ல நல்லா வளர்த்துக்கணும். ஓகேங்களா? அதை தாண்டி எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் கிராமர் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பேசிக் கிராமர் ரூல்ஸ் அது எல்லாமே என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட சேனலில் எல்லாருமே லைக் என்ன சொல்கிறது, என்னால் அப்ரிஷியேட் பண்ணதும் அந்த வீடியோஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது ஓகே இது இப்படியா அப்படிங்கிறது புரியும். எப்படின்னா என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நமக்கு நவுன் தான் வரணும்னு இருக்கும், ஆனால் அவங்க அது அட்ஜெக்டிவ் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுன்னா என்ன, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆர்டிகிள்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஏஆர் ஆன் அப்புறம் த வரலாம். அந்த ஏஆர் ஆன்னா என்னது, வெறும் வவல்னா வவல் சவுண்ட் ஆர் வவல்னா ஆன் வரணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை கிராக் பண்ண முடியாது. அது ஏஆர் ஆன் அப்படின்னா இன்டெஃபினட் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம், த அப்படின்னா நம்ம டெஃபினட் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டெஃபினட் ஆர்டிகிள் வந்து அன்கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணுமா, கவுண்டபிள் நவுனோட யூஸ் பண்ணுமா, ஸோ அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டுமே தான் நீங்கள் இந்த லைக் என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களால் புரிஞ்சு நம்ம எரர் ஸ்பாட்டிங்னா பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம அப்போ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் ஈஸியாக புரியும். ஓகேவா? நம்ம சம்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒன்ஸ் எழுதி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது பேசிக் கிராமர் அதில் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன, ஓகேங்களா? பேசிக் கிராமர் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருப்பேன். நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்சஸ் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஆர்டிகல்ஸு, அண்ட் தென் பேசிக்ஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 ஹவருக்கு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஆர் கிராமர் ரூல்ஸ் ஆர் பேசிக்ஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, a complaint of sexual assault since classified as rape filled by a woman staff member of Tehelka Heinz Tarun Tejpal which made him eat crow அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. லைக் அந்த ஒவ்வொரு சென்டென்ஸுமே நீங்களே பார்க்குறீங்களா, டிவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை எந்த பார்ட்டில் எரர் இருக்குது, அதெல்லாம் எரரே இல்லைன்னா நம்ம நோ எரர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. அந்த தேர்ட் பார்ட், அந்த சி பார்ட், தேர்ட் பார்ட்டில் தான் டவுட் எரர் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருக்கு. உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது சின்ஸ் கிளாசிஃபைட் அஸ் ரேப் ஃபைல்டு பை விமன் வரும், கேஸை ஃபைல் பண்ணுறாங்கன்னு தான் வருமே தவிர ஃபில்னு வராது. கரெக்டாக? ஸோ ஃபில் அப்படின்னு இருக்கிறது வந்து இல்லை தப்பு. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்டு அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஃபைல்டுன்னு வரணும், ஃபீல்டு வரக்கூடாது, ஃபைல்டுன்னு வரும். ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சி ஆப்ஷன் ஆர் ஆப்ஷன் நம்பர் 3 இருக்குல்ல, அதுதான் இதோடையது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, Anna Hazare who led the movement drew his credibility from being viewed as a renunciate with no self-interest but only a deep and abiding commitment to cleanse the system அப்படின்னு இருக்கு. இதில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு ஓகே, ஸோ எனக்கு இதில் பார்க்கும்போது இதில் எதுவும் எரர் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதா?
ஆல்மோஸ்ட் எல்லா லைக் அந்த டென்ஸாக இருக்கட்டும் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸாக இருக்கட்டும் ஒரு அந்த சப்ஜெக்ட் அந்த அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸில் நோ எரர் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். when women knows how to play to gallery, how to play to gallery, then why women needed to be protected even while in her own home or in her office அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ விமன் நோஸ் ஹவு டு பிளே டு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இடியம் இருக்குது. ஹவு டு பிளே டு கேலரி அப்படின்னு ஒரு இடியம் இருக்குது. அந்த இடியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதில் இருக்க எரரை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது தான். ஓகேங்களா? அந்த இடியம் என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக என்ன வரணும்னா ஹவு டு பிளே டு த கேலரி அப்படிங்கிறதான் அந்த இடியமாக இருக்கணும். ஓகேங்களா? டு பிளே டு த கேலரி, டு பிளே டு த கேலரி அப்படிங்கிறது ஒரு இடியம். ஓகேங்களா? டு பிளே டு த கேலரி அப்படின்னா அவங்க பாப்புலர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை டு பிகம் பாப்புலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன எரரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிளே டு கேலரின்னு இருக்குல்ல, த கேலரி வரும். இது வந்து உங்களுக்கு அந்த இடியம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அந்த இடியம் நல்லா தெரிஞ்ச இடியமாக இருந்ததுன்னா தான் உங்களால் இதை அந்த எரரை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வந்து நீங்கள் ஏதாவது நோட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டு பிளே டு கேலரி அப்படி டு பிளே டு த கேலரி அப்படின்னா டு பிகம் பாப்புலர் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடியம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first one to play to the gallery வரும். to play to the gallery. ஓகேவா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல. meanwhile despite the insistence by the party that the mandate was for sit in the opposition, that BJP reiterated its reluctance to explore the possibility of forming a government அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, meanwhile despite the insistence by the party அதில் எதுவும் எரர் இல்லை. that the mandate was for sit in வருமா, that the mandate was to sit தான ஃப்ரெண்ட்ஸ் வரும். that the mandate was for sit in the opposition பல that the mandate was to sit அப்படின்னு வரணும். ஸோ இந்த எரர் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டில் இருக்குது. மிச்ச பார்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எரர் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டில் இருக்குது. டு சிட் அப்படின்னு வரணும். ஃபார் இந்த இடத்துல ஃபார் இருக்குது, ஃபாருக்கு பதிலாக டு சிட் அப்படின்னு வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா the Aam Aadmi Party convener Arvind Kejriwal has shown himself to be a person of principles and his all members at his back and call அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு இடியம் தான் இருக்குது. அந்த இடியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? at his back and call அப்படின்னு இருக்கு. கரெக்டாக? ஸோ ஆக்சுவலி இதில் வர வேண்டியது என்ன அப்படின்னா at his back வரக்கூடாது, beck and call அப்படின்னு என்ன அர்த்தம்னா beck and call அப்படின்னா at his command, அவருடைய கமாண்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ பேக் அண்ட் கால் அப்படிங்கிறது தப்பு. அந்த இடியம் இதுலேயும் நீங்கள் அந்த இடியமாக நீங்கள் பரிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் இதுலேயும் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிஃப்த் ஒனுடைய ஆன்சர் வந்து என்னதுன்னா பெக் அண்ட் கால் அப்படின்னு வரணும். அந்த லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் அப்படிங்கிறதா இதில் இருக்கிற எரர். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இந்த சில இடியம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய இடியம்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராகவே நான் கொடுக்கறதுக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்க்கும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, the company directors have been met heads of commercial banks later this week to get their views on the credit limit and growth in deposits அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? the company directors have been met heads of commercial banks later this week to get their views on the credit limit அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கும் பார்த்தோன்னே இதில் தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல have been met அப்படிங்கிறது வருமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. have been met அப்படிங்கிறது அந்த பார்ட்டிசிபிள் been அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையில்லாத ஒன்று. the company directors have met அப்படிங்கிறதே பெர்ஃபெக்டாக இந்த இடத்துல வரும். the company directors have met heads of commercial அப்படிங்கிறதான் கரெக்டாக வருங்க. have been அப்படிங்கிற இந்த இடத்துல been வேர்ட் அப்படி been அப்படிங்கிற அந்த பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஓகேங்களா? ஸோ இல்லை எரர் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏல தான் எரர் இருக்குது. பீனை வந்து நீங்கள் எடுத்துடணும். பீன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையில்லாத ஒன்று. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். These politicians have been asked to furnish their financial details and information about his property அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுலேயே எனக்கு பார்த்தோன்னே நான் எரரை கண்டுபிடிச்சிட்டேன். உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? these politicians, அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே these politicians அப்படின்னு ஆரம்பிக்குது. politicians அப்படிங்கிறது இதில் ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா to furnish their financial அப்படின்னு இருக்கு.
கரெக்டாக தேர் ஃபினான்ஷியல் அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. பட் லாஸ்ட் ஒன் பாருங்களேன், ஹிஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது என்னது பொலிட்டீஷியன்ஸ் ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பியில் வருது இல்லை, டு ஃபர்னிஷ் தேர், அந்த இடத்துல கரெக்டாக ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபவுட் ஹிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, டோட்டல் ஆஃப் 10 blocks will be an offer in the third round of coal auctions which will take place between August 11 to August 17 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த பாட்டுமே உங்களுக்கு, அதாவது என்னோட வீடியோஸ் ரெகுலர் அந்த இங்கிலீஷ் நான் சொன்னல பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது பார்த்துருக்கோங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிட்வீன் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிட்வீன் அந்த எந்த ரேஞ்சுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நடுவில் ஆண்ட் தான் கண்டிப்பாக வரணும். இது வந்து ஒரு பேசிக் கிராமர் ரூல்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிட்வீன் வந்துச்சுன்னா அந்த டேட் ரேஞ்ச் ஆர் என்ன நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ நடுவில் ஆண்ட் தான் வரணும், டூ வரக்கூடாது. ஸோ இல்லை எரர் பார்ட் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியில் இருக்குது, ஆண்டு தான் வரணும். டூக்கு பதிலாக ஆண்டு தான் வரணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Okay, economic loss typically aims at balancing competing interest of various stakeholders as well as interest of government departments charged with implementing such laws அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா எக்கனாமிக் லாஸ் அப்படின்னு இருக்கு. எக்கனாமிக் லா அப்படின்னா அது ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். பட் எக்கனாமிக் லாஸ் அப்படின்னு இருக்கு. கரெக்டாக லாஸ் அப்படிங்கும் போது அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கு. ப்ளூரல் ஃபார்மில் இருக்குன்னா டிப்பிக்கலி எய்ம்ஸ் அப்படின்னு இருக்கா. எய்ம்ஸ் அப்படிங்கிறது என்னது சிங்குலர் ஃபார்ம். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ல ஒரு வேர்ப் ஆல்மோஸ்ட் எப்பவுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அது சிங்குலர் வேர்ப் தான். பட் இந்த இடத்துல வர வேண்டியது ப்ளூரல் வேர்ப் வரணும். ஓகேங்களா, ஏன்னா லாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அந்த எய்ம்ஸ் வந்து நம்ம எய்ம் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எய்ம்ஸ் வரக்கூடாது, எய்ம் வரணும். எய்ம் அப்படிங்கிறது ப்ளூரல் வேர்ப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Despite of their best efforts, they fail to retain the contract due to unwanted political interference அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ரூல் இதுவும் ஒரு பேசிக்கான ஒரு கிராமர் ரூல். இது தெரிஞ்சிருக்கோங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதாவது நமக்கு இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு வரலாம். பட் டிஸ்பைட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் டிஸ்பைட் தான் வருமே தவிர டிஸ்பைட் ஆஃப் அப்படின்னு வரக்கூடாது. டிஸ்பைட்டை தாண்டி அந்த ப்ரொபோசிஷன் ஆஃப் அப்படிங்கிறது வரக்கூடாது. பட் இன்ஸ்பைட் ஆஃப்னு வரலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிஸ்பைட்னா வெறும் டிஸ்பைட் மட்டும்தான் வரணும், ஆஃப் வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது ஏ பார்ட்ல இருக்கு. டிஸ்பைட் மட்டும்தான் வரணுமே தவிர டிஸ்பைட் எந்த இதா இருக்கட்டும் டிஸ்பைட் ஆஃப் அப்படி வந்து ஒரு நல்ல காமனான ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பைட் ஆஃப்னு வந்துருச்சுன்னா அந்த ஆஃப் வந்து அது தப்பு, வெறும் டிஸ்பைட் தான் வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, when he had been walked along the road, a wild and ferocious dog hit him hard and knocked him down அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இதுவும் எனக்கு பார்த்தோன்னே தெரியுது. அதாவது நமக்கு என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், when he had been, இது வந்து அந்த டென்சஸ் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். when he had been walkedன்னு வருமா, had been tense உடைய ஃபார்ம் என்னது, had been plus verb ing தானே ஃப்ரெண்ட்ஸ் வரணும். had been plus verb ing தானே வரணும். அப்படின்னா had been walkingன்னு தான் வரணும். இதில் அந்த டென்ஸ் ஃபார்மேட்டே தப்பாக இருக்கு. had been walkedன்னு வராது, had been walkingன்னு தான் வரணும். அந்த அதான் டென்ஸ் வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எரர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பார்ட்டில் இருக்குது. வாக்டுன்னு வரக்கூடாது, வாக்கிங்னு வரணும். ஓகேங்களா, அந்த டென்ஸில் தப்பு இருக்குது. ஓகேங்களா, வாக்டுன்னு வரக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a new research has shown that kids who have high body mass index are more likely to have high blood pressure, cholesterol and blood insulin levels by the time they reach adolescence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு எரர் கண்டுபிடிக்க முடியுதா? எனக்கு பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன். சி பார்ட்டில் பாருங்களேன், மோர் லைக்லியர் அப்படின்னு ஒரு வேர்ட் கிடையாது, லைக்லி தான் வரணும். மோர் லைக்லி டு ஹாவ் பிளட் ப்ரெஷர் தான் வருமே தவிர லைக்லியர் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு சி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. லைக்லி அப்படின்னு தான் வரணுமே தவிர லைக்லியர் அப்படின்னு இருக்குல்ல, லைக்லியர் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, either Rohan or his friend were going to the party yesterday அப்படின்னு இருக்கு. இதுவும் என்னோட வீடியோஸ் பார்த்துருக்கோங்க, டக்குன்னு சொல்லிடுவீங்க. இந்த கிராமர் ரூல்ஸில் இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதாவது either Rohan or his friend அப்படின்னா இந்த பாட்டை நம்ம சிங்குலர் பாட்டாக தான் எடுத்துக்கணும். ரோஹன் ஆர் his friend யாராவது ஒருத்தங்க தான் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேங்களா, அது ஒரு சிங்குலர் பாட்டு. சிங்குலர் பார்ட்னா வேர் கோயிங் வருமா, வேர் அப்படிங்கிறது ப்ளூரல் வேர்ப், அந்த இடத்துல சிங்குலர் வேர்ப் தான் வரணும். ஸோ வாஸ் கோயிங் அப்படின்னு வந்தால் தான் கரெக்ட், வேர் கோயிங் அப்படின்னு இருக்கிறது தப்பு. ஓகேங்களா, ஸோ வேர் அப்படின்னு வரக்கூடாது, வாஸ் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, இது வந்து பி பார்ட்டில் இருக்குது. ஓகே, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஸ்டடி a team of researchers, okay,
team of researchers have tried to grow new stem cells the year that gets damaged with age அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். இந்த இதுவுமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்னோட பேசிக் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பி பார்ட் பாருங்களேன், எ டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிக்கல, டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னா ஒரு டீம், கரெக்டாக அது வந்து சிங்குலர் நவுனாக தான் நம்ம எடுத்துக்கணும். டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ்னாலும் ஒரே டீமை தானே குடிக்குது, ஒரே எல்லாருமே ரிசர்ச்சர்ஸ் தான், ஒரே மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ அந்த டீம் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக தான் நம்ம எடுத்துக்கணும், சிங்குலர் நவுனாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணி ஹேவ் அப்படிங்கிறது ப்ளூரலாக இருக்குது. ஸோ அந்த ஹேவ் அப்படின்னு வராது, சிங்குலர் நவுனாக இருக்கிறனால நம்ம சிங்குலர் வேர்ப் தான் போட்டாங்க. ஸோ ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் தப்பு, பி பார்ட் தான் தப்பு. ஹேவ் வரக்கூடாது, ஹேஸ் தான் வரும். ஏன்னா ஹேவ் அப்படிங்கிறது ப்ளூரல், அந்த இடத்துல ஹேஸ் தான் வர வேண்டும். ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே எல்லா பேசிக் வீடியோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அதை ஒன்ஸ் பார்த்துருங்க, டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Okay, after a complaint was filed, the police teams was given the photograph of the accused from the CCTV footage recorded at the hotel அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுவும் யோசிக்கிறவங்க யோசிப்பீங்க, the police teams was given அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல போலீஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். போலீஸ் அப்படின்னு வந்துருச்சுனால நம்ம அதை ப்ளூரலாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ போலீஸ் டீம்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது வாஸ்ன்னு இருக்கு. ஸோ வாஸ் வரக்கூடாது, வேர் தான் வரணும். ஓகேங்களா? போலீஸ் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம ப்ளூரலாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுவும் இந்த எரர் வந்து பி பார்ட்டில் தான் இருக்கு. வேர் வரக்கூடாது, சாரி, வாஸ் வரக்கூடாது, வாஸ் வரக்கூடாது, வேர் தான் வரணும். ஏன்னா போலீஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செட் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங் போயிடலாம். இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆரல்ஸ் ரெண்டு சென்டென்ஸ்லயுமே எரர் இருக்கு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம், மெயின்ஸ் லெவல்லையும் கேட்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சஸ்பெக்டட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சஸ்பெக்டட் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் hits an Iranian oil tanker off the Saudi coast on Friday, its owner said. The first Iranian vessel targeted since a spate of attacks in Gulf. Washington blamed on Tehran அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெக்டட் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகேங்களா? ப்ளூரலாக இருக்குன்னா அதை தாண்டி வர்றது கண்டிப்பாக ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கணும். பட் ஹேஸ்ன்னு இருக்கா, அந்த இடத்துல ஹேஸ் வரக்கூடாது, ஹேவ் தான் வரணும். மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், ஸோ ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். ஸோ இந்த இடத்துல வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. என்ன இருக்கு, சாரி, ஹேஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹிட்ஸ்ன்னு இருக்கு. சாரி, ஹிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஹிட்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்பு. ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஹிட் அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹிட்ஸ்ன்னு வரக்கூடாது, அதை ஹிட் அப்படின்னு மாற்றிக்கணும், ப்ளூரல் வேர்பாக மாற்றிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் தான் எரர் இருக்கு. செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். The national Iranian tanker company which owns the ship said the hull of the Sabti was hit by two separate explosions off the Saudi port of Jeddah, saying they were probably caused by missile strikes அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a error in sentence 1 மட்டும்தான் கரெக்ட். ஸோ error in sentence 1 அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Oil prices surged more than 2% on the news, which raised fresh supply concerns with tension still high after last month's attack on two Saudi crude facilities அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் சர்ஜ்டு மோர் தேன் 2%. சர்ஜ்டு அப்படின்னு கொடுத்துருக்கிறது அவங்க ஒரு பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ விச் ரைஸ்ன்னு வருமா அந்த இடத்துல, அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வரக்கூடியது விச் ரைஸ்டுன்னு வரணும், அதுவும் பாஸ்ட் டென்ஸில் தான் வரணும். ஸோ இந்த இடத்துல தப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ரேஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது, ரேஸ்ட் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். The International Energy Agency warned against market complacency after the attack, as it is noted that a quick recovery of output and fears of global economic slowdown had already seen prices recover from the September attacks on Saudi oil infrastructure அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தது வரைக்கும் எதுலையுமே எரர் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் இதில் எரர். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் இதில் எரர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping will hold talks here on October 11-12 to deepen ties, including in the field of counter-terrorism in the second informal summit. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. there is no error in first sentence. second sentence போகலாம். Reflecting the high levels of security requirement for the two top leaders, dozens of temporary police outposts have been set up in and around the town, which will be under the watch of 800 CCTV cameras. Obviously second sentence எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் ஆன்சர் என்னவா இருக்கும்னா there is an error in
sorry, there is no error in any of the sentences அப்படிங்கிறது தான் இதில் கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நோ எரர், ரெண்டு சென்டென்ஸ்லையுமே எரரே கிடையாது அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஒர்க்கர்ஸ் ஹவ் பீன் யூசிங் ஹை பவர் ஏர் கம்ப்ரெஷர் பேஸ்ட் எக்யூப்மெண்ட் டு கிளீன் அப் த லொகேஷன்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் த மானுமெண்ட்ஸ் அப்படின்னு இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட், எந்த எரருமே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். in a painstakingly effort, okay, just a minute guys, in a painstakingly effort, scribbling made by the visitors on various monuments were removed by the personnel of the chemical branch of the Archaeological Survey of India, official said அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்களேன், in a painstakingly effort, painstakingly LY-ல முடிஞ்சாலே இது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான். LY-ல முடிஞ்சாலே அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அந்த அட்வர்ப் அப்படிங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்றதா இருக்கணும், ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்றதா இருக்கணும். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஃபர்ட் அப்படின்னு இருக்கு. எஃபர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நவுனா இருக்கு. ஓகேங்களா, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜெக்டிவ் தானே. ஸோ இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் தானே வரணும், எப்படி அட்வர்ப் வந்திருக்கலாம். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெயின்ஸ்டேக்கிங் மட்டும்தான் வரும். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெயின்ஸ்டேக்கிங், நாட் பெயின்ஸ்டேக்கிங்லி. பெயின்ஸ்டேக்கிங்லி அப்படிங்கிறது இட்ஸ் அ அட்வர்ப். ஓகேங்களா, நம்ம நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வர வேண்டியது என்னதுன்னா பெயின்ஸ்டேக்கிங் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வரணும். நாட் பெயின்ஸ்டேக்கிங்லி வரக்கூடாது, பெயின்ஸ்டேக்கிங்லி வரக்கூடாது. ஓகேங்களா, இது வரக்கூடாது. ஏன்னா திஸ் ஒன் இஸ் அட்வர்ப். நமக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் தான் வரணும். ஏன்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Besides banners with a red background and images of the two leaders posing with a smile neatly embossed will be placed in key locations, official said அப்படின்னு இருக்கு. Of course there is no error, இதில் எதுவுமே எரர் இல்லை. The welcome messages are in Tamil followed by Hindi and Chinese next. இதுவும் ஆப்வியஸ்லி கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுலையுமே எதுவுமே எரர் இல்லை. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ எரர் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த எரர் ஸ்பாட்டிங் முடிச்சுக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ தான் நம்ம 4th வீக்குக்கு வந்திருக்கோம். இன்னும் லைக் நம்ம 12 வீக்ஸ் பிளான் போட்டிருக்கோம்ல, அதில் இன்னும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது 8th வீக்கு லைக் 12th வீக் எல்லாமே உங்களுக்கு அகைன் இதுதான் எரர் ஸ்பாட்டிங் தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்போ இன்னும் நமக்கு நிறைய சம்ஸ் பார்க்கலாம், நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு குவிக் சம்மரி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும். அதை மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் ஆர் ப்ளூரல் என்ன இருக்கோ, சிங்குலர் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வேர்ப் இருக்கணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வேர்ப் இருக்கணும். அதை நீங்க கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தது டென்சஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். டென்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருந்தால் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ் தென் ப்ரெசென்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா அதோட ஃபார்ம் என்ன அதெல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன பார்த்தோம்னா இடியம்ஸ் கொஞ்சம் சிலது பார்த்தோம். இடியம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் இடியம்ஸ் பற்றின நாலேஜ் தெளிவாக கண்டிப்பாக முக்கியம். இடியம்ஸ் பற்றின வீடியோஸ் ரெகுலராக நானும் போடுறேன். ஓகேங்களா, அது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பைட் அப்படிங்கிறது பார்த்தோம். டிஸ்பைட்டுங்கிறது தனியாக தான் வரணும், ஆஃப் இதுக்கப்புறம் வரவே கூடாது. அதுக்கு அடுத்தது வேற என்ன பார்த்தோம்னா பிட்வீன்ல பார்த்தோம். பிட்வீன் அப்படின்னு வருதுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஆண்ட் தான் வரணுமே தவிர டூ வரக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி சிலதெல்லாம் தான் நம்ம ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்ஸ் இதை ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரெகுலராக செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது தாண்டி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், இந்த பேசிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லிங்க் கீழே இருக்குது, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சோடனே பெய்டு ப்ராக்டிஸ் பிடிஎஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு வைப்பேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும், இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.